Hi friends, welcome to our channel ஆகா அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரியா பாலாஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரெட் ரைஸ் புட்டு, அதாவது சிவப்பரிசி புட்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 200 கிராம் அளவுள்ள புட்டு அரிசி, சிவப்பரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா விரல் சுடுற அளவு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கிளறிடுங்க. கரண்டி போட்டு கிளறுங்க, எல்லாம் கை சுட்டுடும். இப்போ லைட்டாக ஓரளவு எல்லா பக்கத்துலேயும் மாவில் படுற மாதிரி கரண்டியால் கிளறிட்டு இப்போ கை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. அந்த சுடு தண்ணியை வேணாலும் மாவு வந்து நல்லா எல்லா பக்கமும் படட்டும். அப்படி நாலா பக்கம் ஒன்றா ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த புட்டு மாவு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புட்டு மாவு உபரி ஆகி வரும். பாருங்கள், நான் இப்போ பிசைஞ்சிட்டேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த புட்டு மாவு வந்து கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டிங்கன்னா அது அப்படியே கட்டியாக இருக்கணும். அப்படி உதுத்து விட்டிங்கன்னா தனப்போல் உதிரணும். அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி காய வச்சுட்டு புட்டு துணி வந்து ஒரு காட்டன் துணி விரித்து இட்லி தட்டு மேலே இந்த மாதிரி புட்டு மாவை பரப்பி அது சுத்தமாக காற்று வெளியில் போகாத அளவுக்கு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பூ ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காயை வந்து அடிபாகத்தோல் சீவிட்டு நான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். அரை மூடி தேங்காயை கூட ஏலக்காய் சேர்த்து துருவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு பவுலில் போடலாம். கொஞ்சமாக பவுலில் புட்டு மாவு போட்டுட்டு நம்ம புட்டு வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் புட்டு, அதுக்கு மேலே தேங்காய் பூ, மறுபடியும் புட்டு, இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். இந்த புட்டு மாவு எப்படி செய்கிறது நான் குக்கிங் டிப்ஸில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் குக்கிங் டிப்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ வச்சுட்டு நாட்டு சர்க்கரையும் நல்லெண்ணையும் கொடுங்க. வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுப்பாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விருப்பப்படுற மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும்னா இந்த மாதிரி புட்டு கலந்துட்டு தேங்காயும் புட்டும் கலந்துட்டு அது மேலே நாட்டு சக்கரை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்மைல் பொம்மை டெக்கரேட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை, நெய், தேங்காய் பூ எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு இந்த மாதிரி பவுலில் அச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புட்டு மாவை ட்ரை பண்ணுங்கள். சிவப்பரிசி புட்டு. இந்த புட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம குக்கிங் டிப்ஸில் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது சிவப்பரிசி நல்லா எடுத்து கழுவி கொஞ்சம் ஒரு துணி விரித்து அதில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு ஓரளவு அந்த தண்ணி எடுப்பு அதை வற்றினா போதும். அந்த அரிசி அள்ளி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அரிசி கையில் ஒட்டக்கூடாது, உதிரணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பாக அரைச்சி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்த உடனே இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த மாவு ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி கட்டிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆவி கட்டி அது அப்படியே இருக்கட்டும் இட்லி பாத்திரத்தில். நைட்டு ஆவி கட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எடுத்து அந்த மாவு எல்லாத்தையும் உதிர்த்து விட்டுட்டு மறுபடியும் ஆவி கட்டி மறுபடியும் 15 மினிட்ஸ் ஆவி கட்டி அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வெயிலில் பரப்பி நல்லா காய வச்சிடணும். அது கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா அதை நல்லா உடச்சி விட்டு சல்லடை இருந்ததுன்னா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த ரவை பக்கத்தில் சலிக்கிறதுக்கான சல்லடை இருக்கும், அதில் சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் புட்டு மாவு அரைச்சி வச்சிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு 5 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றணும் எப்படி உபரி ஆகி வருமோ அந்த மாதிரி புட்டு மாவு கிடச்சிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த புட்டு மாவில். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குழந்தைங்களுக்கு இதே மாதிரி லீவில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பிரியா பாலாஜி.